தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளராக திருப்பூர் தெற்கு சட்டமன்றத்தினுடைய வேட்பாளராக இன்றைய தினம் வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்கிறோம். அனைத்து கூட்டணி கட்சியின் சார்பாக சேர்ந்து இன்று தமிழகத்தில் பார்த்தா ஆடுகின்ற திமுக அரசாங்கமானது மக்கள் விரோத போக்கு. தமிழ்நாட்டில் புறம் இருக்கக்கூடிய இளைஞர் அனைவருமே போதைக்கு அடிமையாக்கி, இளைஞர்கள் அத்தனை பேர்த்தையும் போதைக்கு அடிமையாக்கி கஞ்சா, சாராய வியாபாரம், கள்ளச்சாராயம் மூலியமா நூற்றுக்கணக்கான தமிழ்நாட்டில் நூற்றுக்கணக்கான நபர்கள் காலமாயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பெண்கள் இன்னைக்கு பார்த்தோம்னா பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை. 2 வயது பெண்கள் குழந்தை முதல் கொண்டு 20 வயசு மூதாட்டி வரைக்கும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லை. அதே மாதிரி இளைஞர்கள் இந்த போதையின் காரணமாக அவரவர்கள் சட்டவிரோதமாக செய்கிற செயல்கள் நிறைய செயல்கள் போதைக்கு அடிமையாக என்ன பண்ண தெரியறது இல்லை. ட்ரெயின்ல போகக்கூடிய வட மாநில சார்ந்தவங்களை வெட்டுறாங்க, கத்தியால் வெட்டுறாங்க. நிறைய சட்ட விரோதங்கள் இந்த ஆட்சியில் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த சட்டம் பார்த்தோம்னா இந்த காவல்துறையினுடைய யார் கட்டுப்பாடுல இருக்கு பார்த்தோம்னா நேரடியா முதலமைச்சருடைய கட்டுப்பாடுல இருக்குது. ஆனா அவர் கட்டுப்பாடு இருந்தாலும் கூட சட்டம் ஒழுங்கு இந்த தமிழ்நாட்டில் மோசமான சூழ்நிலை இருக்கின்றது. அதே மாதிரி திருப்பூர் மாநகர்ல இப்ப தெற்கு தொகுதியில திமுக சார்பாக போட்டியிடுகின்ற வேட்பாளர் அவர்கள் முன்னாள் மேயர். திருப்பூருக்கு அவர் செய்த என்ன சாதனைன்னு பார்த்தோம்னா அவர் செய்த சாதனைகள் சொல்லவே முடியாது, அடுக்கிட்டே போகலாம். ஒரு மாநகராட்சி அப்படின்னா கார்பரேஷனுடைய வேலை என்ன? சுத்தமான முறையில் லைட் எரியணும். எங்கேயுமே கடந்த 4 ஆண்டு காலமாக எங்கேயுமே தெருவிளக்கல் எரியறதே கிடையாது. குப்பை, குறிப்பாக குப்பை இந்த 2 வருடங்களாக குப்பை பிரச்சனை பார்த்தீங்கன்னா தலை திருத்தி ஆடி கொண்டு இந்தியா முழுசுமே இந்த குப்பை பிரச்சனை. திருப்பூர் அப்படின்னா டாலர் சிட்டி, வந்தவரை வாழ வைக்கும் ஊர் திருப்பூர் சொல்றோம். பேர் பெற்ற இந்த ஊர்ல டாலர் சிட்டிய குப்பை சிட்டியாக மாற்ற சாதனை தான் நம்முடைய மேயர் அவர் தினேஷ்குமார் அவர்களை சாரும். சாதனை சொன்னா இப்படி குப்பை மேயர் தான் அவருடைய பேர் தினேஷ்குமார் கிடையாது, குப்பை மேயர் தான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு இன்னைக்கு திருப்பூர் நகரம் ரொம்ப மோசமான சூழ்நிலை கொண்டு தள்ளியிருக்காரு. அது மட்டும் இல்லாம 21 மாநகராட்சி இல்லாம தமிழகத்தில் இருக்கக்கூடிய 21 மாநகராட்சி இல்லாத அளவுக்கு வரி உயர்வு, சொத்து வரி, தண்ணி வரி ஒரு 5% 10% கிடையாது, 500%, 1000%, 5000% வரிகளை உயர்த்தி கொள்ளையடித்து கொண்டிருக்கின்றார் இந்த மேயர் அவர்கள். திருப்பூர் நகரம் அழிக்காம விடமாட்டேன் அப்படிங்கிற ஒரே குறிக்கோளோட இந்த மேயர் அவர் இன்னைக்கு ராஜினாமா பண்ணியிருக்காரு. வருகின்ற காலம் அதிமுக எடப்பாடி அவர்களுடைய தலைமையில தமிழகத்தில் ஆட்சி அமைப்போம். அதே மாதிரி திருப்பூர் அருகில் இருக்கக்கூடிய பல்லடம் தொகுதியாகட்டும், அவனாசி தொகுதியாகட்டும், திருப்பூர் தொகுதியாகட்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி கண்டிப்பாக வெற்றி பெறுவோம். தமிழகத்தில் ஆட்சி அமைப்போம். மத்திய அரசில் ஆண்டு இருக்கக்கூடிய மோடி அவர்கள் தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான ஆட்சியாளர் மோடி அவர்கள் தலைமையில் ஆண்டு இணைஞ்சு மத்திய அரசும் எடப்பாடி மாநில அரசும் இணைஞ்சு திருப்பூர் நகருக்கு குறிப்பாக தெற்கு தொகுதிக்கு தேவையான அனைத்து குப்பை பிரச்சனையாகட்டும், சாக்கடை பிரச்சனையாகட்டும், ரோடு, ஸ்ட்ரீட் லைட், அனைத்து பிரச்சனைகளும் ஒரு முற்றுப்புள்ளி தொழில் நகரமாக திருப்பூருக்கு தேவையான அனைத்தையும் மக்கள் கேட்கின்ற கோரிக்கைகளுக்கு அனைத்தையும் செய்து கொடுப்பேன் என்று வாக்குறுதி. கண்டிப்பாக இந்த சொத்து வரி உயர்வுனால இன்னைக்கு தொழில் நகரம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதை உடனடியாக நாங்க தமிழக அரசு மத்தியில் ஆகின்ற ஆட்சியிட்டு பேசிட்டு எடப்பாடி ஆட்சிக்கு வந்த உடனே இந்த சொத்து வரிகள் முதல் என்ன இருந்ததோ அதே அளவுக்கு குறைக்கப்படும் என்று வாக்குறுதி நான் தெற்கு சட்டமன்றத்துடைய வேட்பாளராக கண்டிப்பாக குறைப்பேன் என்று வாக்குறுதி கூறுகின்றேன். வருகின்ற சட்டமன்ற தேர்தல் 2026 மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளராக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவருடைய ஆசி பெற்ற வேட்பாளராக, மாண்புமிகு தமிழகத்துடைய துணை முதலமைச்சர் இளைஞரணி செயலாளர் அண்ணன் சின்னவர் அவருடைய ஆசி பெற்ற வேட்பாளராக, மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியுடைய தலைவர்களுடைய ஆசி பெற்ற வேட்பாளராக, மேற்கு மண்டல பொறுப்பாளர் அண்ணன் செந்தில் பாலாஜி அவருடைய ஆசி பெற்ற வேட்பாளராக, மத்திய மாவட்ட கழகத்துடைய செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் செல்வராஜ் அவருடைய வாழ்த்துக்களோடு, மதசார்பற்ற கூட்டணி கட்சியுடைய நிர்வாகிகள், கழக உடன்பிறப்புகள் மற்றும் தொண்டர்களுடைய அனைவருடைய வாழ்த்துக்களோடும் பொதுமக்களுடைய பேராதரவோடு திருப்பூர் தெற்கு சட்டமன்ற தொகுதியுடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளராக
தெற்கு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுவதற்கு வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளேன். வருகிற பலிகீடுகளும் மிகப்பெரிய உற்சாகம், வரவேற்பு. 5 ஆண்டுகள் திராவிட மாடல் ஆட்சியில் நிறைவேற்றி இருக்கக்கூடிய சாதனைகளை அங்கீகரிக்கக்கூடிய வகையில் மக்கள் மிக அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றியை தருவார்கள் என்கின்ற நம்பிக்கை உண்டு. திராவிட மாடல் ஆட்சியில் பல்வேறு சாதனைகளை நிகழ்த்தி இருக்கின்றோம். நாடு போற்றக்கூடிய வகையில் முதன்மை ஆட்சியாக இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் முதன்மை மாநிலமாக தமிழகம் மாறி இருக்கிறது என்பதை நாடறியும். இன்னும் குறிப்பாக உள்ளாட்சியிலும் நல்லாட்சி வழங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு கடந்த 4 ஆண்டுகளில் மாநகரத்துடைய மேயராக பல்வேறு திட்டங்களை, குறிப்பாக உள்கட்டமைப்புகளை நிறைவு செய்யக்கூடிய வகையில் பல்வேறு பணிகளை நிறைவு செய்திருக்கின்றோம். இன்னும் 30-40 ஆண்டு காலம் திருப்பூர் மக்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக பல்வேறு திட்டங்களுக்கு வலுவான ஒரு அடித்தளத்தை அமைத்திருக்கின்றோம். நிச்சயமாக அதேபோல திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய தேர்தல் வாக்குறுதி இன்றைக்கு மிகப்பெரிய பேசும் பொருளாக மக்களுடைய அமோக வரவேற்பை பெற்றிருக்கின்றது. கூட்டணி கட்சியினுடைய பலத்தோடு திராவிட மாடல் ஆட்சியுடைய சாதனைகளை, வாக்குறுதிகளை மக்களிடத்திலே சொல்லி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியுடைய பலத்தோடு அண்ணன் தளபதி அவர்களுடைய கரங்களை வலுப்படுத்துகின்ற வண்ணமாக திருப்பூர் தெற்கு சட்டமன்ற தொகுதியுடைய உறுப்பினர் மாண்புமிகு அண்ணன் முதலமைச்சர் அவர்கள், தளபதி அவர்கள் முதலமைச்சர் அவருக்கு முன்மொழியக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக இந்த தெற்கு சட்டமன்ற தொகுதியிலே மக்கள் வழங்குவார்கள் என்கிற நம்பிக்கையோடு வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கின்றேன். பாஜகவில் எல்முருகன் அதிமுக பாஜக இரட்டை இன்ஜின் சர்க்கார் அது நல்லா செயல்பட்டு இருக்கு. இந்த வரும் ஆட்சியிலையும் இரட்டை இன்ஜின் சர்க்கார் சிறப்பாக செயல்படும், ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க? எல்முருகன் மற்றும் மற்றவர்கள் தொடர்ந்து இதே கருத்தை சொல்லியிருக்காரு. இதுக்கு எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் மிக தெளிவான ஒரு பதிலை சொல்லியிருக்கிறாரு. அதுதான் என்னுடைய பதில் கூட. அது டபுள் இன்ஜின் கிடையாது, அது டெபாசிட் இழக்கக்கூடிய இன்ஜின். 234 தொகுதிகளிலும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஒரு மாபெரும் விமானய வெற்றியை இந்த தேர்தல் பெறும். மக்கள்கிட்ட நம்ம எதை முன்னாடி போகிறோன்னா என்ன மாதிரியான திட்டங்கள்? திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய திராவிட மாடல் ஆட்சியுடைய சாதனைகளை எடுத்துச் சொல்லியும், இன்னும் குறிப்பாக இந்த திருப்பூர் தெற்கு சட்டமன்ற தொகுதி என்பது மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி, பலம் வாய்ந்த கூட்டணிங்க. மக்களுடைய தேவைகளை உணர்ந்த வேட்பாளர் என்கின்ற முறையில், மண்ணின் மைந்தன் என்கின்ற முறையில், மக்களுடைய உணர்வுகளை, எண்ணங்களை உணர்ந்தவன் என்கின்ற வகையில் நிச்சயமாக திருப்பூர் தெற்கு சட்டமன்ற தொகுதியுடைய மக்கள் மிகப்பெரிய ஒரு ஆதரவை கொடுப்பார்கள். திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியுடைய சாதனைகளை, உள்ளாட்சியில் செய்திருக்கக்கூடிய பணிகளை, வழங்கியிருக்கக்கூடிய வாக்குறுதிகளை எல்லாம் எடுத்துச் சொல்லி நிச்சயமாக இன்னும் பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் திராவிட மாடல் ஆட்சி தான் செய்வதைத்தான் சொல்லும், சொல்வதைத்தான் செய்வோம் என்பதற்கிணங்க சொல்லியிருக்கக்கூடிய வாக்குறுதிகளை எல்லாம் திராவிட முன்னேற்றக் கழகம் மட்டுமே நிச்சயம் நிறைவேற்றும் என்கின்ற நம்பிக்கை மக்களிடத்தில் மேம்போக்கி இருக்கிறது. இந்த நம்பிக்கை எங்களுக்கு அமோக வெற்றியை பெற்றுத்தரும் என்று நம்புகிறேன். தேங்க்யூ.